ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது அவங்க மேன் என்சைக்ளோபீடியா அடிச்சோம். நான் அவங்க மேன். நாம இன்னைக்கு பார்க்க போகுது 1998 இந்தோனேஷியாவில் நடந்த உள்நாட்டு போரை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது எதனால் நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இந்தோனேஷியாவில் வாழ்ந்த மக்கள் அந்த சொந்த மக்களை விட அங்கே வாழ்ந்த சைனீஸ் மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதிக அளவு பொருளாதாரத்தில் முன்னேறி இருந்தாங்க. அதே மாதிரி நிறைய கவர்மெண்ட் ஜாப்ஸ்லையும் அவங்க வந்து புகுந்தாங்க. ஸோ இதெல்லாம் பிடிக்காத உள்நாட்டு மக்கள் என்ன பண்ணாங்கன்னா, அங்கே இருந்த சைனீஸ் மக்கள் மாதிரி உள்நாட்டு போரை வந்து ஏற்படுத்தினாங்க. இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா சைனா சேர்ந்த ஆயிரக்கணக்கான பேரை வந்து கொன்னாங்க. அது மட்டும் இல்லை, எல்லா நாட்டிலையும் நடக்கிற மாதிரி தான் இங்கேயும் கிட்டத்தட்ட 168 பெண்கள் ரேப் செய்யப்பட்டாங்க. இது வெறும் இந்தோனேஷியாவில் மட்டும் இல்லை, நிறைய நாடுகளில் வந்து ஏற்கனவே அங்கே இருக்கக்கூடிய மக்கள் மற்ற நாட்டை சேர்ந்த மக்கள் உள்ளே வந்ததுக்கப்புறம் அவங்களோட இடம் வந்து பறிபோடுதா அவங்க நினச்சிக்கிட்டு மற்ற மக்கள் மீது வன்முறையை கையாளுறாங்க. மனிதனாக பிறந்த நம்ம மட்டும்தான் ஒரு மனுஷனை பார்க்காம இந்த மொழியை சார்ந்தவன், இந்த சாதியை சார்ந்தவன், இந்த இனத்தை சார்ந்தவன், இந்த நாட்டை சார்ந்தவன், இந்த மதத்தை சார்ந்தவன் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்த்தாப்புல இருக்கவன் ஒரு மனுஷனை நினைக்காம ஒரு மிருகம் கூட செய்யாத விஷயத்த நம்ம மனுஷங்களா இருந்து செய்கிறோம். இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. இதில் பாதிக்கப்படுறது யாருன்னு கேட்டிங்கன்னா பெரும்பாலும் அப்பாவி மக்கள் தான். தங்க ஏன் கொல்லப்படுறாங்க, தங்க ஏன் வன்புறவு உணர்வுக்கு ஆளாகிறாங்க, இது மாதிரி எந்த விஷயமும் தெரியாத மக்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா பாதிக்கப்படுறாங்க. நன்றி. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.